செய்திகளுக்காக ஆனந்தி. விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள். புதுவையில் அமைச்சர்களுக்கு புதிய சொகுசு கார்கள் வாங்க கவர்னர் அனுமதி மறுப்பு. அதிகாரிகளின் கூடுதல் வாகனங்களை திரும்ப பெறவும் உத்தரவு. தேத்தம்பாக்கம் துணை மின் நிலையத்தில் 80 கிலோ செப்பு கம்பி திருட்டு, 2 பேர் கைது. புதுவை நீதிமன்ற வளாகத்தில் சுற்றித் திரிந்த தெருநாய்கள், 20 நாய்களை நகராட்சி பிடித்து சென்றது. யுவன் சங்கர் ராஜாவின் இசை கச்சேரி எதிரொலி, கடும் போக்குவரத்து நெரிசலில் சிக்கி தவித்த பொதுமக்கள். இனி விரிவான செய்திகள். புதுவையில் புதிய அமைச்சர்களுக்கு சொகுசு கார் வாங்க கவர்னர் அனுமதி மறுத்துள்ளதாக கூறப்படுகிறது. புதுச்சேரி சட்டசபை தேர்தல் முடிந்து புதிய அரசு பொறுப்பேற்றதும் சட்டசபையில் அமைச்சர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு தனித்தனி அறைகள் ஒதுக்கப்படும். அவ்வாறு ஒதுக்கப்படும் ஒவ்வொரு அறைகளும் பல லட்சம் செலவில் அழகுபடுத்துவது வழக்கமாக உள்ளது. அதேபோல அமைச்சர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அரசு சார்பில் சொகுசு கார்கள் வழங்கப்படும். அதன்படி தற்போது தேர்தலில் வெற்றி பெற்று அமைச்சர்களாக பதவியேற்றுள்ள 5 பேருக்கும் வழங்குவதற்காக புதிய கார்கள் வாங்க கவர்னருக்கு அரசு சார்பில் கோப்பு அனுப்பப்பட்டது. அந்த கோப்பை பார்த்த கவர்னர் கடந்த ஆட்சியில் அமைச்சர்கள் பயன்படுத்திய கார்களையே புதிய அமைச்சர்களுக்கு ஒதுக்கீடு செய்ய உத்தரவிட்டு புதிய கார் வாங்கும் கோப்பை திருப்பி அனுப்பியதாக கூறப்படுகிறது. அதேபோல ஒவ்வொரு துறைக்கும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள வாகனங்களின் விவரம், IAS அதிகாரிகள் பயன்படுத்தும் வாகனங்களின் விவரங்களையும் கேட்டுள்ளார். மேலும் அதிகாரிகள் ஒன்றுக்கும் மேற்பட்ட வாகனங்களை பயன்படுத்தினால் கூடுதல் வாகனங்களை திரும்ப பெறவும் அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளார். தேத்தம்பாக்கம் துணை மின் நிலையத்தில் செப்பு கம்பிகளை திருடியவர்களை போலீசார் கைது செய்துள்ளனர். புதுச்சேரி காட்டேரிக்குப்பம் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட தேத்தாம்பாக்கம் துணை மின் நிலையத்தில் பழுதடைந்த மின்மாற்றியில் இருந்த சுமார் 200 கிலோ எடையுள்ள செப்பு கம்பிகள் திருடப்பட்டன. இது குறித்து காட்டேரிக்குப்பம் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கில் தொடர்புடைய நபர்களை பிடிக்க காட்டேரிக்குப்பம் உதவி ஆய்வாளர்கள் தமிழரசன், ஜானகிராமன், துணை உதவி ஆய்வாளர் ராஜ்குமார் மற்றும் போலீசார் அடங்கிய தனிப்படையினர் விசாரணை மேற்கொண்டனர். இதில் தொழில்நுட்ப ஆதாரங்கள் மற்றும் செல்போன் டவர் பகுப்பாய்வு மூலம் கிடைத்த தகவலின் அடிப்படையில் விழுப்புரம் மாவட்டம் கொடுங்கூர் பகுதியைச் சேர்ந்த ரமேஷ் என்பவரை போலீசார் கைது செய்தனர். அவரிடம் நடத்திய விசாரணையில் சூர்யா, அருண், கார்த்தி ஆகியோருடன் சேர்ந்து அவர் திருட்டில் ஈடுபட்டதும் திருடப்பட்ட செப்பு கம்பிகள் செங்கற்பட்டு மாவட்டம் செய்யூரில் உள்ள பழைய இரும்பு கடையில் விற்றதும் தெரிய வந்தது. இதனையடுத்து வெளியூரை சேர்ந்த சூர்யா என்பவரையும் போலீசார் கைது செய்தனர். அவரது ஒப்புதல் வாக்குமூலத்தின் அடிப்படையில் செய்யூரில் உள்ள பழைய இரும்பு கடையில் இருந்து 80 கிலோ திருட்டு செப்பு கம்பிகள் மீட்கப்பட்டன. மேலும் திருட்டிற்கு பயன்படுத்தப்பட்ட 2 சக்கர வாகனம், 2 செல்போன்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. புதுவை நீதிமன்ற வளாகத்தில் அட்டகாசம் செய்திருந்த தெருநாய்களை நகராட்சி ஊழியர்கள் அதிரடியாக பிடித்து சென்றனர். புதுவை நகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் தொடர்ந்து நாய் தொல்லைகள் அதிகரித்து வருகிறது. புதுவை நீதிமன்றத்தையும் நாய்கள் விட்டு வைக்கவில்லை. நீதிமன்றத்திற்குள் நாய்கள் அட்டகாசம் தாங்க முடியாத அளவிற்கு இருந்து வருகிறது. நீதிமன்ற படிக்கட்டுகளில் நாய்கள் படுத்து தூங்குகின்றன. அனைத்து தளங்களிலும் நீதிமன்றங்கள் இருக்கும் பகுதிகளில் நாய்கள் சுதந்திரமாக உலா வந்து கொண்டிருக்கிறது. இதனால் நீதிமன்ற ஊழியர்கள், வழக்கறிஞர்கள், நீதிபதிகள், போலீசார், வழக்குகளில் ஆஜராக வருபவர்கள் அனைவரும் பாதிக்கப்பட்டனர். இது குறித்து நகராட்சியின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டதா. இதனையடுத்து நகராட்சி அதிகாரிகள் அதிரடி நடவடிக்கை எடுத்தனர். இதனையடுத்து நகராட்சி நாய் பிடிக்கும் ஊழியர்கள் நீதிமன்ற வளாகத்தில் இருந்த நாய்களை பாதுகாப்பாக பிடித்தனர். பிடித்த அனைத்து நாய்களையும் வேனில் ஏற்றிச் சென்றனர். யுவன் சங்கர் ராஜாவின் இசை கச்சேரியால் ஏற்பட்ட போக்குவரத்து நெரிசல் காரணமாக பொதுமக்கள் அவதியடைந்தனர். புதுச்சேரி உப்பளம் பகுதியில் தனியார் நிறுவனம் சார்பில் இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜாவின் இசை நிகழ்ச்சி நடைபெற்றது. வார இறுதி நாளாக நேற்று இருந்ததால் வழக்கமாகவே கடும் போக்குவரத்து நெரிசல் நிலவும். நிகழ்ச்சிக்காக செய்யப்பட்ட போக்குவரத்து மாற்றங்கள் பொதுமக்களுக்கு மேலும் சிரமத்தை ஏற்படுத்தியது. நிகழ்ச்சியை முன்னிட்டு போக்குவரத்து காவல்துறையினர் வெளியிட்டிருந்த அறிவிப்பில் மாலை 4 மணி முதல் முதலியார்பேட்டை சந்திப்பு முதல் உப்பளம் சாலை புதிய துறைமுகம் நோக்கி செல்ல அனுமதிக்கப்படாது என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதே நேரம் போக்குவரத்து மாற்றங்கள் தொடர்பான தெளிவான வழிகாட்டுதல் வழங்கப்படாததாலும் நிகழ்ச்சியில் பங்கேற்பவர்களுக்கு மட்டுமே சில சாலைகளில் அனுமதி வழங்கப்பட்டதாக கூறப்பட்டதாலும் பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் அதிருப்தி தெரிவித்தனர். நிகழ்ச்சி தொடங்குவதற்கு முன்பே உப்பளம் சாலையில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. பல்வேறு பகுதிகளுக்கு சென்ற வாகன ஓட்டிகள் 1 மணி நேரத்திற்கு மேலாக சாலையில் சிக்கி தவித்தனர். மாற்று வழிகள் குறித்து போதிய தகவல் வழங்கப்படவில்லை என்று அவர்கள் குற்றம் சாட்டினர்.
தனியார் நிகழ்ச்சிக்காக பொதுமக்களின் இயல்பான போக்குவரத்து பாதிக்கப்படக்கூடாது என்றும், இதேபோல பெரிய நிகழ்ச்சிகளின் போது காவல்துறை முன்கூட்டியே தெளிவான போக்குவரத்து திட்டம் வகுத்து பொதுமக்களுக்கு உரிய வழிகாட்டுதல்களை வழங்க வேண்டும் என்றும் சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தியுள்ளனர். போலி மருந்து விவகாரத்தில் தொடர்புடைய அரசியல் பிரமுகர்களை விசாரணை செய்வதற்கு சிபிஐ நடவடிக்கை எடுத்துள்ளதாக கூறப்படுகிறது. மத்திய மருந்து கட்டுப்பாட்டு அதிகாரிகள் கடந்த ஆண்டு உத்தரப்பிரதேச மாநிலம் ஆக்ராவில் நடத்திய சோதனையில் புதுவையில் போலி மருந்து தயாரிப்பது அம்பலமானது. இதனைத் தொடர்ந்து புதுவை சிபிசிஐடி போலீசார் வழக்கு பதிவு விசாரணை நடத்தினர். அதில் பிரபல நிறுவனங்களின் பெயரில் போலி மருந்து தயாரித்து நாடு முழுவதும் விற்பனை செய்த விவகாரத்தில் நாடு முழுவதும் 100க்கும் மேற்பட்டோர் குற்றவாளிகளாக அடையாளம் காணப்பட்டனர். இதில் முக்கிய குற்றவாளியான புதுச்சேரி ரெட்டியார்பாளையத்தில் வசித்து வரும் சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்த ராஜா என்பவர் உள்ளிட்ட 26 பேர் கைது செய்யப்பட்டனர். இந்த விவகாரத்தில் சிக்கிய நபர்கள் மத்திய அமைச்சர்களை சந்தித்த புகைப்படங்கள் வெளியாகி பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. இதனைத் தொடர்ந்து கவர்னரின் பரிந்துரையை ஏற்று இந்த வழக்கு சிபிஐ விசாரணைக்கு மாற்றப்பட்டது. இந்நிலையில் வழக்கில் கைது செய்யப்பட்ட 26 பேரும் ஜாமீனில் வெளியில் வந்தனர். கடந்த மார்ச் மாதம் டெல்லி சன்பார்மா மற்றும் சென்னை குரோம்பேட்டை லூபின் நிறுவனங்கள் அளித்த புகாரின் பேரில் அனில்குமார் தலைமையிலான சிபிஐ குழுவினர் 2 வழக்குகள் பதிவு செய்தனர். இதனால் இந்த வழக்கு சூடு பிடிக்கும், முக்கிய குற்றவாளிகள் சிக்குவார்கள் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் கடந்த 3 மாதங்களாக இந்த வழக்கில் எந்த முன்னேற்றமும் இல்லை. இந்நிலையில் இந்த போலி மருந்து வழக்கை முடக்க சிபிஐக்கு லஞ்சம் கொடுத்த வழக்குதான் தற்போது சூடு பிடித்துள்ளது. இந்த வழக்கில் ஏற்கனவே ஜாமீனில் வந்த ராஜா, டெல்லியை சேர்ந்த ஐபிஎஸ் அதிகாரி மற்றும் ஆய்வாளர் உள்ளிட்ட 7 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதற்கிடையே போலி மருந்து வழக்கில் தொடர்புடைய புதுச்சேரி அரசியல் பிரமுகர்களை கைது செய்ய சிபிஐ தீவிரம் காட்டி வருவதாக கூறப்படுகிறது. இதனால் புதுவை அரசியல் பிரமுகர்கள் கலக்கத்தில் உள்ளனர். ஊசுடு தொகுதியில் 55 பயனாளிகளுக்கு கல்வீடு கட்டுவதற்கான மானியத் தொகை ஆணையை சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் வழங்கினார். புதுவை ஊசுடு சட்டமன்ற அலுவலகத்தில் குடிசை மாற்று வாரியம் சார்பில் வீடு கட்டும் பயனாளிகளுக்கு முதல் தவணை நிதியை பெறுவதற்கான ஆணை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் தொகுதியை சேர்ந்த 55 பயனாளிகளுக்கு பிரதம மந்திரியின் ஆவாஸ் யோஜனா திட்டத்தின் கீழ் வீடு கட்டும் பணிக்கான முதல் தவணை தொகையை வழங்கினார். அப்போது அரசு வழங்கும் வீட்டு வசதி திட்டங்களை முழுமையாக பயன்படுத்தி பயனாளிகள் தங்களது கனவு இல்லத்தை விரைவாக கட்டி முடிக்க வேண்டும் என்று அவர் வாழ்த்து தெரிவித்தார். நிகழ்ச்சியில் குடிசை மாற்று வாரிய இளநிலை பொறியாளர் பாஸ்கர், தெற்கு வட்டார காங்கிரஸ் தலைவர் சங்கர் பாபு ரெட்டியார், வடக்கு காங்கிரஸ் தலைவர் ராமு, ஊசுடு தொகுதி காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். பஞ்சவடி ஆஞ்சநேயர் கோவிலில் நடைபெற்ற சிறப்பு பூஜையில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திண்டிவனம் புதுச்சேரி நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள பஞ்சவடி ஆஞ்சநேயர் கோவிலில் கும்பாபிஷேக நாளை முன்னிட்டு வருஷாபிஷேக விழா நடைபெற்றது. கோவில் வளாகத்தில் அமைந்துள்ள வலம்புரி மகா கணபதி, பட்டாபிஷேக ராமச்சந்திர மூர்த்தி, வெங்கடாச்சலபதி ஆகியோருக்கு அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து கோவிலின் மூலவரான 36 அடி உயர ஆஞ்சநேயருக்கு பால், பன்னீர், சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. அர்ச்சகர்களால் யாகசாலையில் இருந்து கொண்டு வரப்பட்ட புனித நீர் பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்பட்டது. வருஷாபிஷேக விழாவை முன்னிட்டு விழுப்புரம் மாவட்டம் மட்டுமல்லாது புதுச்சேரியில் இருந்தும் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு செய்தனர். பதவி உயர்வு வழங்கியதற்காக அரசு ஓட்டுநர்கள் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து நன்றி தெரிவித்துக் கொண்டனர். புதுச்சேரி அரசு ஓட்டுநர் சங்கங்களின் சார்பில் முதலமைச்சர் ரங்கசாமியை அவரது இல்லத்தில் சந்தித்து நன்றி தெரிவிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த சந்திப்பில் அரசு ஓட்டுநர் கூட்டு இயக்கத்தின் தலைவர் செல்வம், அரசு ஓட்டுநர் சங்கத்தின் பொறுப்பாளர் கணேசன், சுமித்ரா அரசு ஓட்டுநர் சங்கத்தின் தலைவர் ரவிச்சந்திரன், 108 ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் சங்கத்தின் நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு முதலமைச்சர் ரங்கசாமிக்கு நன்றி தெரிவித்தனர். அரசு ஓட்டுநர்களுக்கு கிரேடு 2 கிரேடு 1 பதவி உயர்வு வழங்கியதற்காக முதலமைச்சருக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் இந்த சந்திப்பு நடைபெற்றதாக சங்க நிர்வாகிகள் தெரிவித்தனர்.
மேலும் பதவி உயர்வு பெற்ற ஓட்டுநர்களுக்கான ஊதியம் மற்றும் பிற நிலுவை சலுகைகள் உரிய நேரத்தில் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் முதலமைச்சரிடம் கோரிக்கை வைத்தனர். இன்று நடைபெற்ற செவிலியர் தேர்வில் 2014 தேர்வர்கள் கலந்து கொண்டு தேர்வு எழுதியதாக சுகாதாரத்துறை இயக்குநர் தெரிவித்துள்ளார். புதுடெல்லியில் உள்ள இந்திய செவிலியர் கவுன்சிலின் செயலாளரின் அறிவுறுத்தலின்படி சென்டாக் அரசு ஒதுக்கீட்டின் கீழ் பிஎஸ்சி செவிலியர் படிப்பிற்கான மாணவர் சேர்க்கைக்காக புதுச்சேரி சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை இயக்கத்தின் செவிலியர் தேர்வுகள் வாரியம் நடத்திய பொது நுழைவுத் தேர்வை இன்று காரைக்கால், புதுச்சேரி, மாகே மற்றும் ஏனாம் பகுதிகளில் 9 தேர்வு மையங்களில் தேர்வர்கள் எழுதினர். இத்தேர்விற்கு மொத்தம் 2313 தேர்வர்கள் விண்ணப்பித்திருந்தனர். இதில் ஆண் தேர்வர்கள் 457 பேர் மற்றும் பெண் தேர்வர்கள் 1157 பேர் என 2014 தேர்வர்கள் நுழைவுத் தேர்வில் பங்கேற்றனர். 299 தேர்வர்கள் நுழைவுத் தேர்வில் பங்கேற்கவில்லை. இத்தேர்விற்கான தற்காலிக விடை குறிப்பு மற்றும் தேர்வு முடிவுகள் சென்டாக் இணையதளத்தில் விரைவில் வெளியிடப்படும். இத்தகவலை மருத்துவ கல்வி இயக்குனர் மற்றும் தேர்வு கட்டுப்பாட்டு அலுவலர் மருத்துவர் செவ்வில் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம். தங்கம் 1 கிராம் 13,450 ரூபாய். ஒரு சவரன் தங்கம் 1,07,600 ரூபாய். வெள்ளி 10 கிராம் 2,540 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். புதுவையில் அமைச்சர்களுக்கு புதிய சொகுசு கார்கள் வாங்க கவர்னர் அனுமதி மறுப்பு. அதிகாரிகளின் கூடுதல் வாகனங்களை திரும்ப பெறவும் உத்தரவு. தேத்தம்பாக்கம் துணை மின் நிலையத்தில் 80 கிலோ செப்பு கம்பி திருட்டு, 2 பேர் கைது. புதுவை நீதிமன்ற வளாகத்தில் சுற்றித் திரிந்த தெருநாய்கள் 20 நாய்களை நகராட்சி பிடித்து சென்றது. யுவன் சங்கர் ராஜாவின் இசை கச்சேரி எதிரொலி, கடும் போக்குவரத்து நெரிசலில் சிக்கி தவித்த பொதுமக்கள். இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.